அடடடா, இதான் ஸ்பெஷல் டீயா? குடிச்சுதா பாப்போம். சார் என் கம்ப்ளைண்ட் சார். நான் தான் சார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தேன். நான் தான் சார் உங்க மேல ஃபர்ஸ்ட் டீ கொட்டினேன். ஏன் கம்ப்ளைண்ட் எடுத்துங்க? இல்ல சார், நான் தான் ஃபர்ஸ்ட் டீ கொட்டினேன். ஹீஸ் லைங். நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும்? சார் நெத்தி பாருங்க சார், சிவன் பக்தன் போய் சொல்ல மாட்டேன். நான் தான் டீ கொட்டினேன், கம்ப்ளைண்ட் இல்ல எடுத்துங்க. சார், அவங்க போய் சொல்றேன். சார் இது என்ன ஒலிம்பிக்கா? நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து லாஸ்ட்ல போய் உட்காருங்க. ரெண்டு பேரும் அங்க போய் உட்காருங்க. போங்க சார். நல்லா யோசிச்சு பாருங்க சார், நான் தான் ஃபர்ஸ்ட். ஏய், அடிச்சிருவேன். இல்ல சார், நீங்க தான் ஃபர்ஸ்ட். போடா. ஐயய்ய, காதலிக்க வேண்டியது, கல்யாணம் பண்ண வேண்டியது, கழுத்துல தொங்குற தாலியோட மஞ்ச காயறதுக்குள்ள டிவோர்ஸ்னு வந்துட வேண்டியது. நீங்க வந்த பிறகுதான் இந்த போலீஸ் ஸ்டேஷனை களை கட்டுது. நிறைய கேஸ் இருக்கு. தண்ணி அடிச்சுட்டு சதா சர்வ காலமும் ஒருத்தன் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னனே, அவன் இவன் தான். டேய் வாடகைங்க. குடிச்சு கும்மாளம் போடுறதும் இல்லாம கட்ட பட்டாட்டி கை நீட்டி சந்திரா மேடம், இவங்க போலீஸ். இன்னொரு கேஸ் இருக்கம்மா. இவன் இருக்கானே, சரக்குல போதையே ஏறலன்னு சொல்லி ஒயின் ஷாப்ல தனியா உட்கார்ந்து கஞ்சாவை கசக்கி கொடுங்கன்னு கேட்டு கலாட்டா பண்ணிருக்காங்க. அவனுக்கு நம்ம போதை ஏத்திடலாம். கூட்டு போயா, கூட்டி போடா அவனை. இவங்க தான் நம்ம ஃபிளாட் பிரசிடென்ட் சந்திரா மேடம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வக்கீல்கிட்ட தானே போகணும், இங்க எதுக்கு வரணும்? அதானே எனக்கு புரியல. இருக்க கூப்பிடுறேன். ஏய் வாப்பா. இவருதான். இது டைவர்ஸ் கேஸா? என்ன அஜய் நீங்க? இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு இவன் வந்த செட்டில் ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சு. வரும்போது தனியா வந்தான், இப்போ ஒரு பொண்ணோட வந்திருக்கான். இதுல ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. எப்ப பார்த்தாலும் போலீஸ் புத்தியில பாக்குறதே உங்களுக்கு பொழப்பா ஆயிப்போச்சு. புருஷன் முன்னாடி வந்திருக்கா, பொண்டாட்டி பின்னாடி வந்திருக்கு. இப்ப சத்திக்கு எளியும் புனியமா இருக்கிற இவங்களை லவ் பேர்ட்ஸ் மாதிரி மாத்தி அனுப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்மள மாதிரி பெரியவங்க இல்ல, என்ன மாதிரி பெரியவங்களை விடுங்க, உங்களை மாதிரி சின்ன பொண்ணுங்களா இவங்களை ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்ல. சலீம் பாய் பிரியாணி கொடுத்து விட்டார் மேடம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு வருஷம். 6 மாசம். ஐயா சாமி, மேடம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரு வருஷமா இந்த பொண்ணு அவனை லோன்னு சுத்த விட்டுருக்கு. ஓகே. கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆயிருக்கும். கரெக்ட் கரெக்ட். யாரா இந்த போலீஸ்? ஆமா, நீ எந்த ஊருமா? லண்டன். என்னது லண்டனா? ஏப்பா, நீ ஏதோ தேனி பக்கத்துல கிராமம்னு சொன்னல, என்ன ஐயா சாமி? இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் உலகத்துல தேனில இருந்து தேம்ஸ் வரைக்கும் பாலமே போட முடியும். இவள ஏங்க Facebookல மடோனாக்கும் ஜெனிஃபர் லோபஸுக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன். அக்செப்ட் பண்றாங்களோ இல்லையோ? சரா, நீ கல்யாணம் பொண்ணு தானே, கழுத்துல ஒரு தாலி இருக்க வேண்டாமா? ஆமே ரைட்? ஏப்பா, அந்த அபார்ட்மெண்ட்டே பிரசிடென்ட் நானு. எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி வந்துருவா அப்படின்னு அன்னைக்கே நீ ஏன் சொல்லல? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்ல அஜய். ஐயோ பாருங்க பாருங்க, நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டதுனால விக்கல் வந்துருச்சு. இருங்க போய் தண்ணி எடுத்து சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் சந்திரலேகா ஸ்பீக்கிங். இப்போ மட்டும் நம்ம இவங்கிட்ட உண்மையை சொன்னோம், கல்யாணம் நாம ஒரே ஃபிளாட்ல தங்கியிருக்கான்னு நம்ம 2 பேரும் அவமானம் பண்ணி அசிங்கப்படுத்திடுவாங்க. நாராயண வேற சுடுகாட வீட்டு அட்ரஸா போட்டு நம்மளை ஏமாத்திட்டான். இருந்த பணம்லாம் போயிட்டு நம்ம 2 பேரும் நடுத்தர் நிக்க வேண்டியதான். புரிஞ்சுதா? பேசாம அந்த பையனோட அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே தங்கிடுங்க, உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் மை டியூட்டி. நோ ப்ராப்ளம். அஜய், உன்னதான் கேக்குறேன், ஏன் எனக்கு அன்னைக்கே இன்ஃபார்ம் பண்ணல? எப்படி பண்ணுவாங்க? எளியும் பூணுமா அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி பண்ணுவாங்கன்றேன். கரெக்ட், சொல்லுங்க. 2 தேடி வந்துருச்சுங்க. சண்டையே போடாம சந்தோஷமா இருங்கன்னு 4 வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுமா. ஒரு காலம் ஒன்னா சம்மதிக்க மாட்டேன். ஐயோ மறுபடியுமா? இல்லையா, அவங்க 2 பேரும் சண்டை போட நான் சம்மதிக்க மாட்டேன். சேர்ந்து இருக்கணும், அதான் ஆசை. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசைமா. சொல்லுங்க யசமி. அதுக்கு அச்சாரமா இவளுக்கு அவனும் அவனுக்கு இவளும் ஒரு வாய் பிரியாணி ஊட்டி விட்டா நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணி ஊட்டி விடு. என்ன தயக்கம்? ஐயோ வெக்கப்படுறா, நீ ஊட்டி விடுப்பா. நீங்க ஊட்டி விடுங்க. ஊட்டி விடு.